வணக்கம். இந்த நாட்டின் ஒரு கசப்பான உண்மையை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க வந்திருக்கிறேன். அதனால் கடைசி வரை கவனமாக கேளுங்கள். இந்த நாட்டின் அரசியல், இந்த நாட்டு அரசாங்கம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித்களை பற்றி பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. உயர் ஜாதியினர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த நாட்டு அரசியல் கட்சிகளை பேசுவதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்பாவி வர்க்கமும் ஒன்று இருக்கிறது. அவர்களை பற்றி யாருமே கவலைப்படுவது. அதுதான் மிடில் கிளாஸ். இந்த நாட்டில் அதிகமாக டாக்ஸ் பே செய்யக்கூடியவர்கள் அதே மிடில் கிளாஸ். இந்த நாட்டில் எந்த விதமான சலுகையும் எந்த விதமான சட்டத்திட்டமும் அவர்களுக்கு தான் போடப்படுவது, அதுவும் மிடில் கிளாஸ். அதாவது நீங்க ஏழையாக இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் சட்டம் வந்து கிடைத்து விடும். ஆனால் மிடில் கிளாஸ் ஆக மட்டும் நீங்க பிறக்கக்கூடாது. மிடில் கிளாஸ் ஆக இருந்தீர்கள்னா உங்களுக்கு சட்டமும் கிடையாது, திட்டமும் கிடையாது. நீங்க வெறும் டாக்ஸ் பே செய்யக்கூடிய ஒரு வர்க்கம். அதாவது பணம் வசூலிக்கப்படும். உங்களுக்கு நீங்க சம்பளம் வாங்கினால் ஒரு வசூல், நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் ஒரு வசூல், நீங்க விற்க போனீர்கள்னா ஒரு வசூல். உங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு பாருங்க. அந்த குழந்தை ரோட்ல போகும்போது ஆசையா ஒரு வெண்டரை பார்க்குது, பாப்கார்ன். அப்படி அந்த பாப்கார்ன் எந்த விதமான சுகாதாரமும் இல்லாமல் ஒரு இருப்பு சட்டியில அப்படியே வறுத்தெடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது உங்களுடைய குழந்தைக்கு இதுதான் சரி. அதுல உப்பு மட்டும் போட்டிருக்கு. பிகாஸ் யூ ஆர் புவர், நீங்க ஏழை. 5% GST. குழந்தை ஒரு கடைக்கு ஒரு அழகான பேக்கெட்டை பார்க்கு. அப்பா அந்த பேக்கெட் ரொம்ப அழகா இருக்கு, பார்த்து பாப்கார்ன். No, 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 no. This is not for you. நிர்மலா சீதாராமன், this is not for you. இது அழகான பேக்கிங்ல இருக்கு, அதனால உங்க அப்பா இதை அஃபோர்ட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. 12% GST. அதே பாப்கார்ன். சரி, இன்னொரு இடத்துல போய் குழந்தை இன்னொரு பேக்கெட்டை பார்க்கு. அதுல கொஞ்சம் சுகர் கோட்டடா இருக்கு. இது பணக்காரர்களுக்கு. உங்க சட்டப்பையில பணம் இல்லைன்னா நீங்க இதை ஆசைப்படக்கூடாது. பிகாஸ் யூஆர் a middle class. இங்க நான் 18% போட்டேன். அப்போ மிடில் கிளாஸ் ஆக பிறந்தால் அந்த ரோட்டோரத்துல இருப்பு சட்டையில அந்த வறுத்தெடுக்கக்கூடிய பாப்கார்ன் மட்டும் தான் உனக்கு ஒழிய கடையில் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அழகான பாப்கார்ன் உன்னுடைய குழந்தைக்கு கிடையாது. அதனால் நீ அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஆனால் உனக்கிட்ட இருந்து நான் அனைத்து விதமான டாக்ஸஸையுமே வசூலிப்பேன். சரி, இப்போ எந்த அளவுல இந்த நாட்டு மிடில் கிளாஸை அவர்களுடைய ரத்தத்தை உறிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டு அரசாங்கம் என்று ஒரு முறை பார்த்து விடுங்கள். ஏழைகளுடைய அல்ல ஒரு மிடில் கிளாஸுடைய கனவு என்னவாக இருக்கும்? எப்படியாவது ஒரு சின்ன செகண்ட் ஹேண்ட் காரை நான் வாங்கினேன், இல்லைன்னா கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு காரை வாங்கிட்டேன், லோன் போட்டு காரை வாங்கிட்டேன். ரொம்பவே பேசிக்கான ஆல்டோ 800 இல்லைன்னா வேகனார் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே என்னோட காசு இல்லை. 2014ஆம் ஆண்டு 6 லட்சம் ரூபாய் கொடுத்து லோன் போட்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டி எப்படியும் நான் அந்த 6 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். மிடில் கிளாஸை எப்படி உறிஞ்சு கொண்டிருக்கிறது நாட்டு அரசாங்கம். முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். But when the discussions happened, it is on that margin, the margin value between purchased price and resale price. 12 लाख में खरीदा, 9 लाख में बेच रहे हैं second hand used vehicle के नाम पर. On the margin is only this 18% is being put, as would be for any used car. So it is on the margin, not on the entire amount at which the car is being sold. ரொம்ப சிம்பிளா நிர்மலா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 12 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கி 9 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வித்துட்டீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, டிஃபரன்ஸ் அதுக்கு மட்டும் தாங்க ஜிஎஸ்டி போட போறோம். எவ்வளோ? 18%. சரி மேடம், இப்போ நான் வேகனார் கதைக்கே வந்துடுறேன். நான் வாங்கினேன் 2014ஆம் ஆண்டு மிடில் கிளாஸ் பயன்படுத்தக்கூடிய ஆல்டோ வேகனார் அந்த வர்க்கம். 6 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஒரு வண்டியை வாங்கியிருக்கேன். 10 வருஷம் வண்டியை ஓட்டிட்டு இதுக்கப்புறம் இந்த வண்டி சந்தையில் போய் விற்க போகும்போது
எனக்கு அந்த வண்டிக்கு கிடைக்கக்கூடிய விலை வெறும் 1,00,000 ரூபாய். 6,00,000 ரூபாய்க்கு வாங்கினேன், விற்க போகும்போது எனக்கு கிடைப்பது 1,00,000 ரூபாய். இப்போ இதே நிர்மலா மேடமுடைய அந்த கணக்குக்கு வாங்க. பிகாஸ் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சைடில் இந்த கணக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் கவனமாக எதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஒவ்வொன்றா நான் கணக்கு போட்டிருக்கேன். இப்போ 6,00,000 ரூபாய் கொடுத்து நான் கார் வாங்கினேன் இல்லையா? இப்போ நான் விற்க போகும்போது எனக்கு கிடைப்பது 1,00,000 ரூபாய், ரைட்? அதுக்கு கீழே பாருங்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ. 6,00,000 மைனஸ் 1,00,000 5,00,000 ரூபாய். இப்போ ஆஸ் பர் மேடம் நிர்மலா 5,00,000 ரூபாய்க்கு நான் 18% ஜிஎஸ்டி கட்டணும். ஏற்கனவே நான் 6,00,000 ரூபாய் வாங்கின காருக்கு 5,00,000 ரூபாய் நஷ்டப்பட்டு 1,00,000 ரூபாய்க்கு அந்த காரை விற்கிறேன், சரியா? இப்போ அந்த 1,00,000 ரூபாய்க்கு நான் ஜிஎஸ்டி கட்டினா எனக்கு ஒரு 18,000 ரூபாய், எனக்கு மிச்சம் ஏதாவது கிடைக்கும், சரி, அது விட்டுருங்க. பட் இங்கே மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை இல்லை, இந்த 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டக்கூடாது. நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்களோ, எவ்வளோதுக்கு இப்போ விற்கிறீங்களோ, அது ரெண்டையும் கழிச்சு பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வரதுலேயே 5,00,000 ரூபாய், அதுக்கு நீங்கள் சரி. இந்த 5,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ எனக்கு ஜிஎஸ்டி வரும்? 18%. எவ்வளோ ஆகுது? 90,000 ரூபாய். நான் விற்றது எவ்வளோ? 1,00,000 ரூபாய். என் கையில் எவ்வளோ மிச்சமாகுது? வெறும் 10,000. அந்த 10,000மும் என்னுடைய நண்பர்கள் வருவாங்க, ஐயோ நீ காரை வித்துட்டியா, அப்போ பார்ட்டி தான் இன்னைக்கு, புது கார் வாங்க போகிறேன். அந்த 10,000 ரூபாயும் அதுலேயே செலவாகும். இதையும் ஏதோ ஒரு டாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் நிர்மலா சீதாராமன்ஸ். இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை இல்லை இது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு கிடையாது, இது வந்து ரெஜிஸ்டர்ட் கார் பயர் அண்ட் செல்லர். யார் இந்த ரெஜிஸ்டர்ட் கார் பயர் அண்ட் செல்லர்? நீங்கள் மார்க்கெட்டில் போகிறீங்க இல்லையா, ரீசேல் கார் அப்படியே அடுக்கடுக்காக கார் எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்லையா OLX, Car24, இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் நடத்தக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட் வழியாக உங்களோட காரை விற்கலாம். இப்போ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 90,000 rupees நீங்கள் கட்டணும், இல்லை உங்களுடைய கார். இப்போ மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தெருவா கூவி கூவி அலைங்க, கார் வேணுமா கார் வேணுமா கார். இப்படி காயலாங்கடைக்காரர் வருவாங்கல்ல, அதே மாதிரி உங்களுடைய கார் எடுத்துட்டு கார் வேணுமா கார் வேணுமா கார் வேணுமா நீங்கள் சுற்றுனீங்கன்னா யாரோ ஒரு நபர் ஆமாம் சார் எனக்கு வேணும், அந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாக்ஸ் கட்ட தேவை. நீங்கள் சீக்கிரமாக நான் கார் கொடுக்கணும், கடையில் போய் எக்ஸ்சேஞ்ச் போடணும், இல்லை இந்த மாதிரி ரீசேல் கார்ட்ட போய் நான் விற்கணும், இல்லை இந்த மாதிரி அப்ளிகேஷன் மொபைல் ஆப்பில் போய் நான் விற்கணும், ரெஜிஸ்டர்ட் வெண்டர்கிட்ட போய் விற்கணும்னா நீங்கள் 18% டாக்ஸ். இஸ் திஸ் வாட் அ மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸ் இஸ்? பணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு விதமான சட்டம், பணம் இல்லாத நபர்களுக்கு ஒரு விதமான சட்டம். ஆனால் மிடில் கிளாஸ்க்கு எந்த விதமான சட்டம்னா நீங்கள் டாக்ஸ் மட்டும் பே பண்ணுங்க, வேற எதுவுமே எங்களுக்கு தேவை. யார் இந்த மிடில் கிளாஸ் நீங்க பார்த்தீர்கள்னா, கார்ப்பரேட் கட்டக்கூடிய அந்த டாக்ஸை விட அதிகமாக டாக்ஸ் கட்டக்கூடிய நபர்கள் இதே மிடில் கிளாஸ் தான். 2015ஆம் ஆண்டு இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ், இந்த நாட்டில் இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ் எவ்வளவு கட்டினாங்க? 2,65,000 crore, 2.65 லட்சம் கோடி ரூபாயை இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ் 2015ஆம் ஆண்டு கட்டினாங்க. அதுக்கு கீழே நான் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்க. 2024ல் இதே மிடில் கிளாஸ் இந்த நாட்டிற்கு கொடுத்த டாக்ஸ் 10 lakh crore and plus. எவ்வளோ அதிகம்? 294%, 294% அதிகமாக நம்ம டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம் இந்த 9 வருஷத்துல மிடில் கிளாஸ். அதே கார்ப்பரேட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, அது 2015க்கு போகும். 2015ஆம் ஆண்டு கார்ப்பரேட் கட்டக்கூடிய டாக்ஸ் 4,75,000 கோடி, 4.75 lakh crore. இப்போ இவங்க இதே 9 வருஷத்துல எவ்வளோ அதிகமாக கட்டியிருக்காங்க? அடானியோடைய வருமானம் எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு? 2000 மடங்கு. அம்பானியோடைய அதே மாதிரி, மற்ற நபர்கள் கார்ப்பரேட் நபர்கள் அதே மாதிரி அடுக்கடுக்கா அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கிறது. ஆனால் அவர்கள் கட்டக்கூடிய டாக்ஸ் எவ்வளவு? 9 ஆண்டுகளில் 9.11 lakh crore, 9,11,000 கோடி ரூபாய். எவ்வளவு growth? எத்தனை மடங்கு? 112.5%.
மிடில் கிளாஸ் 294%. கார்ப்பரேட் யாருக்கு அதிகமாக நீங்கள் லாபத்தை கொடுத்திருக்கிறீர்களோ, சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறீர்களோ, அவர்கள் கட்டிய டாக்ஸ் வரும் 112.5%. ஸோ திஸ் இஸ் வாட் டாக்ஸ் பேயர்ஸ் ஆர் கெட்டிங். இப்போ டாக்ஸ் பேயர்ஸ்னு வரும்போது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மிடில் கிளாஸ் ஒரு புதிய காரை வாங்க போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு தேதியில் நான் அதே மிடில் கிளாஸ் அவர்களுடைய பாக்கெட் அலோவ் செய்யக்கூடிய அடுத்த ரகமான கார் 2014 6 லட்சத்துக்கு ஒரு கார் கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு அந்த கார் கிடைக்குது. அதே மாதிரியான ஒரு கார், ஆல்டோ, வேகனார், இந்த மாதிரி கார். இந்த காருடைய விலை 8 லட்சம் ரூபாய். அப்போ 8 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு கார் கிடைச்சிருதா? இல்லை. அதில் 28% ஜிஎஸ்டி கொடுக்குறேன். எவ்வளோ? 1,24,000 ரூபாய். ஃபார் 8 lakhs 28% 1,24,000 ஐ பேயிங் as GST. அதுக்கு கீழே செஸ் சார்ஜ்னு ஒன்று இருக்கு, 5%. எவ்வளோ? 40,000 ரூபாய். இது அடித்தட்டில் இருக்கக்கூடிய பேசிக் கார் விலையை தான் சொல்றேன். நான் ஃபேன்சி காரை பத்தி எல்லாம் பேசுறேன். மிடில் கிளாஸ் எதை ஆசைப்பட்டு வாங்க முடியுமோ அதை பத்தி தான் நான் பேசுறேன். ரோட் டாக்ஸ், ரோட்ல போறதுக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு நீங்க வரி செலுத்தணும். சரி சார், நான் கொடுத்துறேன். எவ்வளோ? 52,000 ரூபாய் கொடுத்தாச்சு. அப்போ நான் எங்க வேணாலும் போகலாமா வரலாமா? அதுக்கும் வரேன் நான் சொல்றேன். இன்சூரன்ஸ் எவ்வளோ? 45,000 ரூபாய். அதே இன்சூரன்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி. அது எவ்வளோ? 8,100 ரூபாய். இப்போ எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பாருங்க. 35%, 35% on 8 lakh rupees. எவ்வளோ? 3,71,000 ரூபாய். அதற்கு மேலே 8 லட்சம். அப்போ எவ்வளவுக்கு நான் ஒரு காரை வாங்குறேன்? 11,71,000 ரூபாய் கொடுத்து அந்த காரை நான் வாங்குறேன். விலை வெறும் 8 லட்சம். இப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களுடைய அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, எவ்வளோ நேரம் இருக்குன்னு நீங்க பாருங்க. ஒரு பாப்கார்ன் ஏழை குழந்தை, அந்த குழந்தைக்கு கொடுக்குறதுனா அதுக்கு ஒரு 5%. கொஞ்சம் பணக்காரர் லிட்டில் பிட் ஒரு 12% வட்டி போடணும், அதுக்கு ஒரு 12%. பணக்காரர் வீட்டு குழந்தை நல்ல அழகான பாக்ஸ், அழகான மாலில் போய் அந்த பொருளை வாங்கி சாப்பிடக்கூடிய அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி. அப்போ ஒரு பாப்கார்ன் விஷயத்தை மட்டுமே வைத்து 3 விதமாக பிரிக்க நேரம் இருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கத்தில். ஏழை குழந்தைக்கு தனி, மிடில் கிளாஸ்க்கு தனி, பணக்கார வீட்டிற்கு தனி. தே ஹாவ் சோ மச் ஆஃப் டைம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷனை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக காப்பீட்டு திட்டம், லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இதுகளை பற்றி கவலைப்படக்கூடிய அந்த குடும்பங்கள் மெஜாரிட்டி ஆஃப் தேம் ஆர் ஃப்ரம் மிடில் கிளாஸ். ஏழைகளுக்கு அந்த இன்சூரன்ஸை பற்றிய கவலை இல்லை. மிடில் கிளாஸ் அவர்கள் கவலை எடுக்கிறது. ஆனால் இந்த 2 விஷயத்தை பற்றி அரசாங்கத்தினர் சிந்திப்பதற்கும் நேரமல்ல, அவர்களை பற்றி ஆலோசனை செய்வதற்கும் நேரம். இன்சூரன்ஸில் கொஞ்சம் குறைச்சிடலாம், மிடில் கிளாஸ் அவர்களுக்கு கொஞ்சம் லாபமாகும். ஹெல்த் செக்டரில் போய் உங்கள்கிட்ட அவங்க மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிற்கலை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸுக்கும் நான் பணத்தை கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் நான் 18%. யூ ஷுட் நாட் ஹாவ் அ ரைட் டு ஹாவ் குட் ஹெல்த், குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ எஜுகேஷன், கல்வி, அதை பற்றி சிந்திப்பதற்கு இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு நேரம் இருந்ததா? கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? ஏழையா இருந்தா நீ படிக்காம போ, மிடில் கிளாஸா இருந்தா அதுக்கு பணத்தை கட்டு, பணக்காரராக இருந்தா விமானத்தை பிடிச்சி வெளிநாட்டுக்கு போ, எந்த விதமான டாக்ஸும் கிடையாது, அங்க போய் படிக்கலாம், உங்க அப்பா கிட்ட தான் 40-50 லட்சம் ரூபாய் இருக்கு, அங்க போய் செலவழிங்க, அந்த நாட்டுக்கு டாக்ஸை கொடுங்க, இந்த திரும்பி கூட நீங்க வர வேண்டாம். பிகாஸ் தே ஆர் ரிச் கிட்ஸ். பட் இந்த நாட்டில் எக்கனாமிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள், இந்த நாட்டில் உயிர் வாழக்கூடிய நபர்கள், அவர்கள் சரி எம்எஸ்எம்இக்கு வந்து விடலாம். எம்எஸ்எம்இ அதாவது சிறு குறு தொழிலை செய்யக்கூடிய நபர்கள். சிஸ்டத்தில் எல்லாத்துக்கும் குறைவாக சலுகை யாருக்கு போய் சேருதுன்னா அந்த எம்எஸ்எம்இக்கு தான். அந்த எம்எஸ்எம்இ தான் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய நபர்கள். கார்பரேட்டுக்கு நீங்க டாக்ஸ் ரிபேட் கொடுக்குறீங்க,
கார்ப்பரேட்டுக்கு நீங்க அனைத்து டாக்ஸ் வசதிகளுமே கொடுக்குறீங்க. பட் வாட் அபவுட் MSME? What about that middle class? You have not done anything for them. And that is what my question today is. When a child goes to a shop, a vendor, a roadside shop, there also you need to pay 5%. A child goes to a normal general store, அழகான பேக்கெட் பார்த்துட்டு அந்த பேக்கெட்டை ஆசைப்பட்டு, குழந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா டிவியில வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் அவங்க மயங்குவாங்க. அந்த ஆசையில போய் அந்த குழந்தை வாங்க ஆசைப்பட்டுச்சுன்னா, இல்ல யூ நீட் டு பே டபுள் த டாக்ஸ். மால்ல போய், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போய் அந்த சீனி தூவிய பாப்கார்ன் சாப்பிட ஆசைப்பட்டுச்சுன்னா, பாஸ் யூ ஆர் கான், யூ நீட் டு பே ட்ரிபிள் த டாக்ஸ், 18%. And this is what Nirmala Sitharaman's economic. And this is what Nirmala Sitharaman and Mr. Modi's government wants to do with you. கார் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, இன்புட் டாக்ஸ். பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் கூட இந்த மாதிரி வருங்க. ஆனால் எந்த விஷயத்தை ஒரு அரசாங்கம் ஆழமாக சிந்தித்து அந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்திருக்க வேண்டுமோ, மெடிக்கல், எஜுகேஷன், கடைசியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நான் பேசுகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு கேள்வி. ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் 5 ஸ்கீம்ஸ் ஃபார் மிடில் கிளாஸ். 5 மிடில் கிளாஸ்க்காகவே தனியாக நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம், இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு ஒரு 5 பட்டியலை போட்டு பாருங்க. ஏழைகளுக்கு இருக்கும், விவசாயிகளுக்கு இருக்கும், பணக்காரர்களுக்கு இருக்கும், மிடில் கிளாஸ்க்கு இருக்கிறதா? ஒரு ஏழை வசிக்கக்கூடிய காலனியில போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை போய் பாருங்க, கிடையாது. ஏழைகள் கேட்கவே மாட்டார்கள். ஆனால் பணக்கார வீட்டு அந்த பணக்காரர்கள் இருக்கக்கூடிய காலனியை போய் பாருங்க, ஃபைனஸ்ட் ஆஃப் ரோடு, 24 hours எலக்ட்ரிசிட்டி, 24 hours வாட்டர் சப்ளை. அரை மணி நேரம் மின்சாரம் போயிருச்சுன்னா அப்படி அப்படியே டக்குன்னு ஃபோன் போகும், அரை மணி நேரத்தில் ரிப்பேர் போய் செய்திருவாங்க. ஆனால் ஒரு குடிசையில், ஒரு மிடில் கிளாஸ் ஏரியாவில் மின்சாரம் போகட்டும், 2 நாள் ஆனால் கூட அந்த மின்சாரம் வராது. அலட்சியமாக பார்ப்பார்கள், அலட்சியமாக பேசுவார்கள். நீங்க போய் நின்னீங்கன்னா, சார் போங்க சார், வர்றோம் சார், 500 ரூபா ஆகும், கொடுக்குறீங்களா? இப்போ வர்றேன். தட் இஸ் வாட் மிடில் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.